நமக்கு ஆரோக்கியம் தரும் விஷயம் எல்லாமே சுத்தமா தான் இருக்கணும். சூரிய ஒளி, தெளிவான நீரோடை, அது போலதான் லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயனா டேட்ஸ். இதுல இருக்கிற ஃபைபர் அண்ட் விட்டமின்ஸ் இயற்கையானது. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயனா பிரீமியம் டேட்ஸ். சாணக்கியா நேயர்களுக்கு வணக்கம். சமீப காலமாக நம்ம ரொம்ப கேட்டுட்டு வர வார்த்தைகள் அப்படின்னு பார்த்தோம்னா எல்னினோ, சூப்பர் எல்னினோ. இந்த வருஷம் நம்மளுக்கு மழை இருக்காது, வெயில் பயங்கரமாக இருக்கும். இப்போ பார்த்தோம்னா நம்மளுக்கு ஜூலை வரைக்குமே இன்னும் வெயிலோட தாக்கம் குறையல. டெய்லி நியூஸில் வந்து 2 டிகிரி ஜாஸ்தியாகும் 2 டிகிரி ஜாஸ்தியாகும் அப்படின்னு தான் பார்த்துட்ருக்கோம். பட் அட் த சேம் டைம் நார்த்துலலாம் பார்த்தோம்னா வெள்ளப்பெருக்கு பயங்கரமாக ஏற்பட்டுருக்கு. இதுக்கு காரணம் என்ன, இந்த எல்னினோனா என்ன, சூப்பர் எல்னினோ அப்படின்னா என்னங்கிறதுக்கு விளக்கறதுக்காக இவரை தவிர ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் யாரும் தமிழ்நாட்டில் இருக்க முடியாது. நம்ம தமிழ்நாடு வானிலை மையத்தோட முன்னாள் இயக்குனர் திரு எஸ்ஆர் ரமணன் சார் நம்மோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் மேடம், சொல்லுங்கள். ரொம்ப தேங்க்ஸ் சார் உங்களோட டைமுக்கு. சார், இந்த சமீப காலமாக நம்ம கேட்டுட்டு இருக்கோம், இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு ஒன்று சொல்கிறாங்க சார். பிரேசிலில் ஒரு பட்டாம்பூச்சியோட சிறகுகள் வந்து எப்படி அடிக்குதுன்னா அது வந்து டொர்னாடோவில் டெக்ஸாஸ் அந்த மாதிரி வந்து அந்த மாதிரிலாம் எஃபெக்ட்ஸ் இருக்கா சார்? அதாவது சொல்லலாம். அதாவது இது எப்படின்னாக்கா, இது வந்து இயற்கை அப்படிங்கிறது அதனுடைய எஃபெக்ட் ஒரு இடத்துல இருந்தால் இன்னொரு இடத்துல வரும் அப்படின்னு. திருப்பரங்குன்றத்தில் நீர் சீரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்குங்கிற மாதிரி தான் சொல்லலாம். பட் ஆனால் வந்து லார்ஜர் கான்டெக்ஸ்டில் பண்ணும்போது அங்கங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகளை புரிஞ்சினோன்னாக்கா இந்த புரிதலுங்கிறது பெட்டராக இருக்கும். இன்னும் எல்லாருக்கும் எல்னினோன்னா என்ன, லானினானா என்ன, அதெல்லாம் தெரிஞ்சினாங்கனாக்கா அவங்களுக்கு வந்து வேறு இந்த வெதரை பற்றி புரிதல் ஏற்படும். ஆனால் ஒன்று, இதில் நிறைய பேருக்கு தப்பான அபிப்பிராயம் தான் வந்திருக்கு. இன்றைக்கி வெயில் அடிக்கிறதுனா அதுக்கு எல்னினோங்கிறாங்க. ஓகே. அதே மாதிரி ஐரோப்பாவில் நிறைய பேர் போனாங்க இல்லையா, அதுக்கு எல்னினோன்ட்டாங்க. அதை விட அன்றாட நடக்கக்கூடிய நிகழ்வு, வானத்தினுடைய நிலை என்னங்கிறதுனால. வானம் தெளிவாக இருக்குன்னு வச்சுங்க, மிகமே இல்லைன்னா வெயில் அதிகமாக இருக்கும். ஐரோப்பாவில் வந்து ஒரு உயர் அழுத்த பகுதி இருந்தது. இந்த உயர் அழுத்த பகுதி இருந்ததன் காரணத்தினால மழையும் பெய்யலை, மேகங்களும் இல்லை. அதனால் சூரிய ஒளி இப்போ அதிகமாக வந்து அங்கே அந்த தாக்கம் ஏற்பட்டுடுது. அதாவது டே டு டே அன்றாடம் நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு எல்னினோ பற்றி சொல்லக்கூடாது. ஓகே. இந்த சீசன் எல்னினோ என்பது காலநிலை கணிப்பு. இந்த தென்கே மேற்கு பருவமழை மாதங்கள் அப்படின்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். அதில் இந்த எல்னினோ நிகழ்வு வந்து அது பாதிப்பு இருக்கும். ஸோ அந்த ஆங்கிளில் வந்து மழை பொழிவு குறைவாக இருக்கும். அதுக்கு தான் பயன்படுத்துவார்கள். அன்றாடம் நடக்கக்கூடிய வானிலை கணிப்புகளுக்கு எல்னினோ என்ற சொல்லாடல் பயன்படுத்தப்படுவது இல்லை. ஓகே. ஆனால் இப்போ இந்த இயர் நம்மளுக்கு வந்து அந்த சூப்பர் எல்னினோ இருக்குது அப்படின்னு சொல்கிறது உண்மையா சார்? அதாவது எல்னினோ இருக்குது, இன்னும் சூப்பர் எல்னினோ ஆகலை. ஓ, ஓகே. அதையும் பார்த்துருவோம். ஷோர் சார். இந்த எல்னினோ அப்படின்னு இந்த சூப்பர் எல்னினோ அப்படின்னா என்னன்னு நீங்கள் கொஞ்சம். ஒன்றும் இல்லை, இந்த பசிபிக் கடல் பகுதி இருக்குது, இதுதான் தென் அமெரிக்கா. ஓகே சார். இது ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா, பப்புவா நியூகினி. இது ஸோ இந்த பகுதியில் இருக்கிறது வந்து நிலநடுக்கோடு, ஈக்குவேட்டர், இப்படி தான் போகும். ஓகே. இந்த பகுதியில் அந்த கடல் வெப்பமானது அதிகமாவது தான் எல்னினோமாங்க. ஓகே. ஸோ அதனுடைய எஃபெக்ட் என்ன அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆமாம். பொதுவாக இந்த தென் அமெரிக்காவுடைய இந்த மேற்கு கடற்கரை இருக்கு இல்லையா, இங்கே வந்து கடல் நீரோட்டம் என்பது துருவ பகுதி, தென் துருவத்துலேருந்து சவுத் போல்லேருந்து இப்படி போகும். ஓகே. அது ஹம்போல்ட் கரண்ட்டு இல்லை பெருவியன் கரண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த பெருவியன் நீரோட்டம், ஹம்போல்ட் நீரோட்டம். சில வருடங்கள் என்ன ஆகும்னாக்கா இந்த நீரோட்டம் நின்று இந்த நிலநடுக்கோட்டு பகுதியிலேருந்து நீர் வர ஆரம்பிக்கும் இந்த எல்னினோ வருடங்களில். அதனால் என்ன ஆகும்னாக்கா இங்கே வெப்பம் அதிகமாகிடும். ஓகே. இங்கே கடலினுடைய வெப்பம் அதிகமானதுனால வானிலை நிகழ்வுகள் கடலில் உருவாகி இந்த தென் அமெரிக்க பகுதிகளுக்கான ஈக்குவேடார், பெரு போன்ற இடங்களில் நல்ல மழையை கொடுக்கும். ஓகே. ஆஸ்திரேலியா பகுதியில் வந்து உயர் அழுத்தம் ஒன்று வந்து அந்த இடத்துல வந்து மழை பொழிவு குறைந்து விடல, அறவே இருக்காது. ஸோ அந்த காலகட்டங்களில் அங்கே வறட்சி ஏற்படும். ஸோ ஒன்றுக்கொன்று தொடர்பு உண்டு. ஓகே. இந்தியா கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது, இருந்தாலும் அது ஒரு எஃபெக்ட் இருக்கும். சில வருடங்களில் இல்லாதையும் போகும். அது காரணம் இன்னொரு ஒன்று இருக்குது, இந்திய ஓஷன் டைபோல்னு சொல்லுவாங்க.
இருமுனை அது இருக்குது. ஸோ அதன் காரணமாக நம்மளுக்கு அது பேலன்ஸ் ஆகும் அது மாதிரி. ஸோ இந்த வருடம் வந்து வானிலை மையம் வந்து ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பருங்கிற மாதங்கள் தான் தென்மேற்கு பருவமழை மாதங்கள். அதில் வந்து 10 விழுக்காடு குறைவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 10 விழுக்காடு குறைவாக இருக்கும் நாடு முழுதுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை தான் வரும், கண்டிப்பாக சந்தேகம் இல்லை. அதனால் நம்ம அதுக்கு தயாராக இருக்கணும் அப்படிங்கிறது தான். இருந்தாலும் அதாவது இந்த மாதிரி வரும் அப்படின்னு அவங்க ப்ரெடிக்ட் பண்ணோன்னா அடுத்து என்ன செய்யணுங்கிறத யோசிக்கணும். ஸோ ஃபார் வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது தான். ஸோ அதை ஒன்று ஒன்றா பார்த்துன்னு வரும். எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குங்கிறது இப்போ பார்க்க போகிறோம். ஓகே. இது வரலும் இந்த வெப்பமானது இது வந்து 5ஆம் தேதி ஜூலை கடந்த ஞாயிற்றுக்கிழமை பதிவு செய்யப்பட்ட பொழுது +1.25 ஆவரேஜோட. ஆமாம், இயல்பை விட அதிகமாக இருக்குது. அதுதான் எல் நினோ தான் இது. அது இன்னும் 2 டிகிரிஸுங்கிற மாதிரி ஆச்சு. 1.2 இன்னும் 0.7 டிகிரி அதிகமாச்சுன்னு வச்சுக்கோ, 0.7 2 டிகிரி வந்துடும். அப்போ சூப்பர் எல் நினோன்னு சொல்லலாம். இது ஒரு சூப்பர் எல் நினோவாக மாறவில்லை. அதுதான். அடுத்தது வந்து இந்த இந்தியன் ஓஷன் டைபோல்னு சொன்னேன் இல்லையா, அந்த டைபோல் அதை பார்த்துருவோம். அது டைபோல்னாக்க வந்து இது என்ன சொல், வட துருவம் தென் துருவங்கிற மாதிரி தான் இது. இரு துருவம் அப்படிங்கணும். இரு முனைன்னு சொல்லலாம், இரு துருவம்னு சொல்லலாம். எப்படி வரணும். இந்திய பெருங்கடல் இரு துருவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த பகுதி வந்து மேற்கு பகுதி இந்திய பெருங்கடலுக்கு, இது வந்து கிழக்கு பகுதி. இதை தாண்டி போனால் தென்சீன கடல் வந்துடுறது, அப்படிங்க போனால் ஆப்பிரிக்கா வந்துடுறது. ஸோ இந்த இடத்துல வெப்பம் குறைவாக இருந்து இங்கே வெப்பம் அதிகமாக இருந்ததுன்னா நெகட்டிவ் இந்தியன் ஓஷன் டைபோல், இருமுனை வந்து நெகட்டிவாக இருக்குது, எதிர்மறையாக இருக்குதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல வெப்பம் குறைந்திருந்து இந்த இடத்துல வெப்பம் அதிகமாக இருந்ததுன்னா நேர்மறை, பாசிட்டிவ் டைபோல் அப்படிம்பாங்க. பாசிட்டிவ் டைபோல் நல்லது. ஓகே. காரணம் ஒன்றும் இல்லை, மக்களுக்கு எளிதாக புரிய வேண்டிய இதில் சொல்லணுன்னாக்கா, இங்கே தான் தென்சீன கடல் பகுதியில் தான் ஒரு நிகழ்வுகள் தோன்றியதுன்னு வச்சுக்கோ. ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையோ தாழ்வு பகுதியோ ஏதோ ஒன்று உருவாகுதுன்னுச்சுன்னா அது வந்து வெப்பம் இங்கே குறைவாக இருந்ததுன்னா அது வந்து வலுவடையாத அப்படியே வங்கக்கடல் பகுதிக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. ஓகே. இங்கே வெப்பம் அதிகமாக இருந்ததுன்னு வச்சுங்க இந்த மாதிரி, அப்போ இங்கேயே அது வலுவடைந்து அப்படியே மேலே அப்படியே வியட்நாம், அதாவது டைவான், சைனான்னு போடும். ஓகே. ஸோ அதனால் வெப்பம் அடையாது இருந்தால் சரின்ட்டு இப்போ கூட ஒரு பாவின்னு ஒரு புயல் ஒன்று உருவாகி அப்படியே சைனா பக்கத்தில் பண்ணிருக்கிறத பார்த்துருப்போம் நம்ம. ஸோ அதனால் இந்த பாசிட்டிவாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான். கடந்த ஒரு வாரங்களுக்கெல்லாம் முன்னாடிலாம் அது ஆல்மோஸ்ட் 0 வந்துடுது. அது அந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ திருப்பி நெகட்டிவாக இருக்குது. நெகட்டிவ்னா எவ்வளோன்னா 0.16. ஓகே. 0.16 அப்படிங்கிற அளவுக்கு இது நெகட்டிவாக இருக்குது. அதுதான். பட் இருந்தாலும் இன்னும் அது குறைஞ்சி அது பாசிட்டிவாக மாறினா நல்லது. நியூட்ரலாகி 0 ஆகிட்டு பாசிட்டிவாக மாறினா நல்லது. இருந்தாலும் பார்ப்போம். அதுதான். இதுக்கும் எல்னினோக்கும் ஏதாவது டைரக்ட் எஃபெக்ட் இருக்கா? இது வந்து பாசிட்டிவாக இருந்ததுன்னா அட்லீஸ்ட் ஏதாவது தென்சீன கடல் பகுதியில் வந்து உருவாச்சுன்னா நம்மளுக்கு வந்துடும். ஓகே. அதாவது முதல் இப்போ வந்து இதனோட எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறதுக்கு இந்த சீசன் எப்படி இருக்குங்கிறத கணிப்பெல்லாம் இருக்குது. இது ஐரோப்பிய ஒன்றியத்துடைய கணிப்பு. ஐரோப்பிய ஒன்றியத்துடைய வானிலை அந்த மையம் வந்து ரீடிங் இங்கிலாண்டில் இருக்குது. அவங்க கணிச்சது என்னன்னாக்கா ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இந்த மாதங்களிலே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் தான் பார்க்கணும். இருந்தாலும் இந்த 3 மாதம் காட்டுறாங்க. காட்டும்போது என்ன வருதுன்னா இந்தியாவினுடைய வட பகுதியெலாம் பாருங்கள், இங்கெல்லாம் மழை இயல்பை காட்டிலும் குறைவாக இருக்குன்னு அவங்க கணிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்தோனேஷியாலாம் பாருங்கள் குறைவாக இருக்குன்னு கணிச்சிருக்காங்க. எங்கே அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா இந்த ஆப்பிரிக்காவில் இந்த பகுதியில் அதிகமாக இருக்கும் இயல்பை காட்டிலும். இது சொமாலியா டெசர்ட் தான், என்ன பெருசாக இருக்க போகிறது. அதே மாதிரி இலங்கை கிட்ட கூட அதிகமாக இருக்குன்னு காமிச்சிருக்காங்க. ஓகே. ஸோ இந்த பகுதியெலாம் இப்போ இந்தியாவோட பெரும்பாலான பகுதிகளுக்கு இயல்பை காட்டிலும் மழை குறைவாக இருக்குன்னு தான் இவங்க கணிச்சிருக்காங்க. தமிழ்நாடுங்கிறது வந்து அவ்வளோ பெருசாக இங்கே காட்டல. ரொம்ப அதுவும் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதான் காட்டுறது தவிர இது இருக்குன்னு காட்டல. இருந்தாலும் நம்மளுக்கு வந்து முக்கியமானது வடகிழக்கு பருவமழை தான்.
தென்மேற்கு பருவமழைங்கிறது வந்து மாவட்ட அளவில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் அதிகமாக பயன்பெறும் மாவட்டங்கள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா கோவை மாவட்டத்தில் 50 விழுக்காடு இந்த காலகட்டங்களில் தான் வரும். அது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். அதே மாதிரி நீலகிரியுடைய அதில் வந்து 2 பகுதிகளாக பிரிக்கலாம். அது கோவை மாவட்டத்தில் இப்படி தான். சின்ன கல்லார், வாழப்பாறை எல்லாம் அதிக மழை பெறும் காலம் இது. அது மேற்கு பார்த்த சிகரங்கள் அதனால். அதே மாதிரி தேவாலா, கூடலூர் புசார் இந்த மாதிரி பகுதிக்கெல்லாம் இந்த அதிக மழை பெறும் இந்த காலகட்டங்களில். அதில் மேற்கு பார்த்த சிகரங்கள். அதே ஊட்டி, பரலியார் அதெல்லாம் வடகிழக்கு பருவமழை அதிகமாக மழை பெறும். இதே நீங்கள் தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்கள்லாம் எடுத்துட்டா ஆண்டு மழையில் 40 விழுக்காடு வந்து இந்த காலகட்டங்களில் தான் வரும். அதே மாதிரி கன்னியாகுமரிக்கு 2 காலகட்டத்துலேயும் வரும். ஏன்னா 2 கடலும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால. இந்த சைடு மன்னார் வளைகுடா, அந்த சைடு அரபிக்கடல் இருப்பதுனால 2 இதுலேயும் வரும். ஓகே. ஸோ அதனால் ஒரு பாதிப்பு வந்து இந்தோனேஷியா அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியும். இந்தியாவில் இருக்கிறது இவங்க ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க. அது மாறும், ஒவ்வொரு கணிப்பும் மாறும். இந்த கணிதம் இறுதியானதுன்னு இல்லை. ஜப்பான்காரன் ஒன்று சொல்லுவான், ரஷ்யாக்காரன் ஒன்று சொல்லுவான், ஒவ்வொருத்தரும் கணிக்கிறாங்க. ஸோ இது வந்து கொலம்பியா பல்கலைக்கழகம் அவங்களுடைய கணிப்பு எடுத்துனாக்கா தீபகற்பத்தில் வந்து தென் பகுதியில் வந்து உனக்கு சிக்னல் காட்டல. அப்போ சிக்னல் காட்டலாம் இயல்புன்னு கூட வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை, இயல்புன்னு இருக்கலாம். ஆனால் இது ஏனைய பகுதிகள்லாம் குறைவாக இருக்கும் தான் காமிச்சிருக்கு. ஒரிசா கடற்கரை பகுதி, ஆந்திர கடற்கரை பகுதியெல்லாம் இயல்புக்கள்லாம் அதிகமாக இருக்குன்னு காமிச்சிருங்க. இந்த மாதிரி மாறுபாடு இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு கணிப்புக்குமே மாறுபாடு உண்டு. மற்ற மாறுபாடெல்லாம் இன்னும் நம்ம கணிப்பெல்லாம் காட்டல. ஜப்பான் அதெல்லாம் காமிச்சிருக்கலாம், ரஷ்யா அதெல்லாம் காமிச்சிருக்கலாம். மக்கள் குழம்பு போயிடுவாங்க. ஒரு ஓரளவுக்கு ஒரு கருத்தொற்றுமை எல்லாமே ஒன்றத்தை சொல்லிதுன்னா அது உறுதியாக இருக்கும். இப்போ வந்து ஆனால் இந்தோனேஷியா பாருங்கள், பப்பா நியூகினிலாம் குறைவாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா கணிப்பும் அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல உறுதியாக குறைவாக இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. ஏன்னா இப்போ ரீசெண்டாக பிஎம்ஓ ஆஃபீஸ்லேயே வந்து ஒரு மீட்டிங் போட்டு நம்மளுக்கு ரெயின்ஃபால் கம்மியாக இருக்கும், அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்லாம் வந்து மீட்டிங் போட்டிருக்காங்க. ஆமாம். ஸோ இஸ் திஸ் கோயிங் டு பி அ ஸ்கேரி இயர் ஃபார் ஃபார்மர்ஸ்? ஏன்னா ரெயின்ஃபால் கம்மியாக இருக்க போகுதா? ஆமாம். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு அப்போ வந்து இது எவ்வளோ கம்மியாக இருக்குது எவ்வளோ அதிகமாக இருக்குங்கிறத பார்க்கலாம் நம்ம. ஓகே. இது வந்து இந்த மேப்பை வந்து நான் என்ன பண்ணேன்னாக்கா எப்போ எடுத்தேன்னா 14ஆம் தேதி ஜூன் மாதம். சிவப்பாக இருந்ததுன்னா பற்றாக்குறை, அதாவது இயல்பு மழையில் 19 விழுக்காடு அதிகமாகவோ குறைவாக இருந்தால் அது வந்து நார்மல் இயல்பும்பாங்க. அது வந்து பச்சை வண்ணத்தில் குறிக்கப்பட்டிருக்கும். இதெல்லாம் இங்கே பச்சை இருக்குது பாருங்கள் கேரளாவில், அதில் -10 அது ஆக்சுவலி. இதனால் இந்த -19க்குள்ளே இருக்கிறதுனால -10 பச்சையாக போட்டிருக்காங்க. அதனால் அந்த 20க்கும் குறைவாக வந்து பற்றாக்குறை இருந்ததுன்னா அதெல்லாம் பற்றாக்குறை பகுதிகள். 59 விழுக்காடுக்கும் குறைவாக இருந்தது, -60, 70 அப்படிலாம் போச்சுன்னா லார்ஜ் டெபிசிட், பெரும் பற்றாக்குறை. ஸோ இந்த மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி அளவில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து பாருங்கள், இயல்பை காட்டிலும் அதிகமாக இருக்கிற வானிலை உட்கோட்டங்கள் மிக குறைவு, அதிகமாக இந்த பற்றாக்குறை உள்ளதும் அதிகமாக இருக்குது பாருங்கள். இந்த ஒரிசா அந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த விதர்பா அதெல்லாம் குஜராத்லாம் பார்த்தீங்கன்னா லார்ஜ் டெபிசிட், பெரும் பற்றாக்குறை அப்படி இருந்தது. அதனால் ஓவராலாக இந்தியா ஒட்டு மொத்தமாக பார்க்கும்பொழுது 35 விழுக்காடு குறைவாக இருந்த இயல்பை காட்டிலும். 1ஆம் தேதி ஜூன் மாதத்துலேருந்து பெறப்படும் மழையை பார்க்கும்பொழுது அந்த 16 நாட்களில் மோசமாக இருந்தது. உண்மை மோசமாக இருந்த காலகட்டம் தான் அது. ஆனால் இந்த ஃபஸ்ட் வீக்கெலாம் மழை பெஞ்சது நல்ல. பாம்பேலாம் ரொம்ப லேட்டாக ஸ்டார்ட் ஆனாலும் நல்ல மழை இருந்தது. இந்தியாவுடைய பெரும்பகுதிகளுக்கு நல்ல மழையை கொடுத்தது. ஸோ ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி, அது ஒரு தாழ்வு மண்டலம் அப்படிலாம் மாறி உள்ளே வந்து ஒரிசா கிட்ட வந்து அப்படியே உள்ள வட பகுதிகள்லாம் போய் நல்ல மழையை கொடுத்தது. ஸோ அதனால் நேற்று வரை அப்படி பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா இந்த மேப்பையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பெரும் பற்றாக்குறை எங்கேயுமே இல்லை. ஓகே. சிவப்பாக இருக்கிற இடங்கள் தான் கொஞ்சம் இருக்குது. அதான் வடகிழக்கு மாநிலங்கள், உத்தரப்பிரதேஷ், பீகார், ஜார்க்கண்ட் இதெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி தமிழ்நாடு வந்து இயல்பை காட்டில் அதிகமாக வந்திருக்கு. ஓகே. அதனால் அதை வச்சு நம்ம பெருசாக பார்க்கக்கூடாது. காரணம் என்னென்னா நம்மளுக்கு வந்து ஒட்டு மொத்தமாக மேற்கு பருவமழையில் கிடைக்கக்கூடிய அளவு என்பது 32 விழுக்காடு தான்.
அதிகமாக கிடைக்கக்கூடிய மழை என்பது வடகிழக்கு தான் நம்மளுக்கு முக்கியம். அதே மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு ஐரோப்பாலேருந்து வரக்கூடிய மேற்கத்திய சலனங்கள்னு சொல்லுவாங்க, வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்னு, அதுதான் முக்கியம். ஓகே. ஸோ அதனால் ஓவராலாக பார்க்கும்போது பாருங்கள், இங்கே இருக்கிற நிலைமை இப்படி நல்லதாக மாறிடுது. மாறி இதே ட்ரெண்டு கண்டினியூ நல்லா இருக்கும். ஆனால் அப்படி இல்லை, திருப்பியும் குறைய தொடங்கி உள்ளது. ஓகே. இது வந்து ஒவ்வொரு பகுதியிலையும் வரக்கூடிய மழை. ஓகே சார். இதை வந்து பாருங்கள், இது வந்து வடமேற்கு இந்தியா அப்படின்னா இந்த ராஜஸ்தான், டெல்லி, பஞ்சாப், ஜம்மு அண்ட் காஷ்மீர் அதெல்லாம் அந்த பகுதிகள். இது வந்து 7 விழுக்காடு குறைவாக வந்திருக்கு. ஜூலை 11 வரலாம், ஜூன் 1ஆம் தேதி ஆரம்பிக்கும்பொழுது. ஓகே. இது வந்து -36 வடகிழக்கு இந்தியா. வடகிழக்கு இந்தியா ரொம்ப சரியாக அவங்களுக்கு எதிர்பார்க்க அந்த இயல்பு மழை வரல. மத்திய இந்தியா ரொம்ப முக்கியம். விதர்பால இந்த விவசாயிகளுக்கெல்லாம் இதை தான் நம்பியிருக்காங்க. மேற்கு மழை தான் அங்கே, அதனால் பெரிய ஆறுகள்லாம் கூட அங்கே கிடையாது. இதை தான் நம்பியிருக்காங்க. வேறு விதர்பா சில பகுதிகள்லாம் ரொம்ப ட்ரையாக இருக்கும். ட்ரெயின் ஃபெட் அக்ரிகல்ச்சர்னு சொல்லுவாங்க, மானாவாரி பயிர் தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து இது -2 முதல்ல ரொம்ப மோசமாக இருந்தது, அப்புறம் குறைஞ்சி -2 நிலைக்கு வந்துடுது. தென் தீபகற்பத்துக்கு -17. ஓகே. ஸோ இயல்பை விட குறைவுன்னு சொல்ல முடியாது. இல்லை, இயல்பு அதாவது முதல்ல வாரங்களில் ஜூன் முதல் 2-3 வாரங்கள்லாம் இருந்ததெல்லாம் கம்பேர் பண்ணி இப்போ பெட்டர். ஓகே. அந்த மேப்லேயே பார்த்துருப்பீங்க நீங்கள். ஆமாம், அதுதான். இப்போ வந்து நம்ம விவசாயிகள் வந்து என்ன மாதிரி இப்போ மைண்ட் செட்டில் இருக்கலாம் சார்? தைரியமாக இருக்கலாமா? அவங்களுக்கு மழை கிடைக்குமா, இல்லை ஓவர் வெள்ளமாக வருமா, ஓவர் ரெயின்ஃபால் வருமா இந்த சீசன், இந்த மான்சூன் சீசன் தமிழ்நாடு? ஓகே. அது இப்போ இன்னைக்கு வானிலையில் வந்து நிகழ்வுகள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஓகே. இன்னைக்கு இருக்கிற நிகழ்வுன்னு பார்த்தா இந்த மான்சூன் ட்ரஃப்னு இருக்கு இல்லையா, இது வந்து இந்த தாழ்வு நிலைன்னு சொல்லக்கூடியது ஃபிரோஸ்பூர், அம்பாலா, பெரேலி, கோரக்பூர், பூர்ணியா வழியாக போய் மணிப்பூர் வழியாக போகிறதுன்னு படத்தை கொடுத்துருக்காங்க. அந்த படத்தையும் காட்டுறேன். ஸோ இந்த இதில் பாருங்கள், மான்சூன் வந்து 1ஆம் தேதி ஜூன்லேருந்து எப்படி மழை இருக்குன்னு பார்க்குறது தான் நம்ம வழக்கம். அப்படி பார்க்கும்போது இப்படி பயங்கரமாக குறைஞ்சிருக்கு பாருங்கள், -40க்கெலாம் போயிருக்கு. ஓகே. ஆல் இண்டியா ஃபிகர், ஃபுல் கண்ட்ரி போயிட்டு அப்புறம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு பாருங்கள். ஜூலையெல்லாம் இன்க்ரீஸ் ஆகி இப்போ திருப்பியும் குறைய ஆரம்பிச்சுடுது. ஓகே. ஸோ இது குறையாத இருக்குமா இல்லையாங்கிறதுக்கு தான் நம்ம அந்த மாடல்லாம் பார்க்குறோம். அதாவது மழை வருமா இல்லையான்னு காட்டுறதுன்னு. ஏதோ ஒரு மழை வரும்னு காட்டுறது. இந்தியா ஃபுல்லாக இல்லாட்டாலும் சம் பார்ட் ஆஃப் இந்தியா. இப்போ வந்து இந்த ஹிமாலயாஸ் பக்கத்தில் இருக்க ஏரியா, உத்தராகண்டு அந்த இடத்துல அதே மாதிரி ஏரியாலாம் மழை இருக்கிற மாதிரி காட்டுறது. நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ்லேயும் கொஞ்சம் மழை இருக்கிற மாதிரி காட்டுறது. அப்புறம் இந்தியா ஃபுல்லாக வந்தால் நல்லாயிருக்கும். அதுதான் ஓவராலாக வந்தால் தான் உங்களுக்கு இந்த பர்சன்டேஜ் ஆல் இண்டியா ஃபிகர் இன்க்ரீஸ் ஆகும். இல்லைனா இந்த ஹோமோஜினஸ் ரீஜன், அந்த ரீஜனல் ஃபிகர் தான் இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் அங்கே இருக்கிறது. ஓகே. இதை எடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது வந்து இதுவும் நார்த் வெஸ்ட் இந்தியா. வடமேற்கு இந்தியானா ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா, அதெல்லாம் இமாச்சல் பிரதேஷ், அதெல்லாம் அந்த சைடெலாம் வரும். அதெல்லாம் பாருங்கள் அப்படியே குறைஞ்சி, அதுவும் நல்லா பயங்கரமாக குறைஞ்சி இப்போ -7க்கு வந்துடுது. ஓகே. இதே நார்த் ஈஸ்ட் இந்தியா, கிழக்கு மற்றும் வடகிழக்கு இந்தியா அப்படின்னு பார்க்கும்பொழுது -36ல் இருக்குது. இப்போது இதெல்லாம் அவங்களுக்கு போதிய மழை இல்லை, இன்னும் அதிகமானோம். இதே மத்திய இந்தியான்னு பார்த்தீங்கன்னா -2ன்னு வந்துடுது. கொஞ்சம் 0வை தாண்டி போயிருக்கு, பாசிட்டிவாக போயிருக்கு. திருப்பியும் குறைய ஆரம்பிச்சதுனால -2 ஆகிடுது. அதே மாதிரி தென் தீபகற்பத்தை எடுத்துனோம்னாக்க தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா இதெல்லாம் இப்படி எடுத்துனோம்னாக்க -17ல் இருக்குது. ஓகே. அதுதான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன். இப்போ நம்ம உத்தரகாண்ட்லாம் பார்த்தோம்ல சார், நல்ல வெள்ளம் பயங்கர இதுவெல்லாம் வந்துச்சு. ஸோ இப்போ அது வந்து அது நார்மல் தானா, இல்லை இப்போ இந்த எஃபெக்ட்னால ஏதாவது அப்படி ஆச்சா சார்? இல்லை, உத்தராகண்டில் வந்து ஏதாவது அந்த மழை பெஞ்சதுன்னா, அதாவது கொஞ்சம் அதிகமாக மழை பெஞ்சுன்னு வச்சுக்கோ, இப்போ சில மலைப்பாங்கான பகுதியில் இதுவும் வந்துடுறது, நிலச்சரிவும் வருது. ஆமாம், அதுவும் வருது. அதெல்லாம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதாவது அந்த இடத்துல பாதுகாப்பான ஏற்பாடெல்லாம் பண்ணணும். ஸோ அதுக்குன்னு உள்ள எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்களே அந்த ஃபீல்ட்லேயே,
அவங்கள கூப்பிட்டு கைடன்ஸுக்கு எடுத்துட்டு ம் இதுலேயே எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க இந்த Okay. நில அமைப்பை எப்படி பாதுகாக்கணுன்ட்டு. அது ஜியாலஜிஸ்ட் அதெல்லாம் படித்தவங்களாம் இருப்பாங்க. ம் ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கான ஐடியா என்ன எப்படின்னா இடத்த ஒரு இடத்த ரோடெல்லாம் போடணுன்னா மலையை வெட்டினா அதில் நெட்டு போடுவாங்க. ம் சில இடத்த தண்ணி எப்படி வருதுன்னு பார்த்து அந்த பகுதியில் வராத ஒரு குழாய் மூலமாக வேறு பகுதியில் அந்த நீரை போகிறதுக்கான வழிகளை ஏற்படுத்துவாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணி ம் நிலச்சரிவை தடுக்கிறதுக்கான வழிமுறைகள்லாம் அவங்க பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பர்ட்டை கூப்பிட்டு அந்தந்த ஃபீல்டில் உள்ள எக்ஸ்பர்ட்ஸை கூப்பிட்டு தான் பண்ணணும். அதுதாங்க இருக்கிறது. ஓகே. நம்ம ஒரு ரிப்போர்ட்டில் பார்த்தோம் சார், நம்மளுக்கு வந்து 2027ல் சம்மர் வந்து ஜான்லேருந்தே ஆரம்பிச்சிரும், நம்மளுக்கு வின்டருங்கிறதே இருக்காது அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அதெல்லாம் உண்மையா சார்? அப்படிலாம் கிடையாதுங்க. அதாவது எப்படின்னா அர்பனைசேஷன் நகரமயமாதனால டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ம் இன்றைக்கி ஒரு ரெக்கார்டு டெம்பரேச்சர் ஒரு எக்ஸ் டிகிரிஸ்ன்னு வச்சுங்கோ. ம் இதே ஒரு 35ன்னு எக்ஸாம்பிளுக்கு வச்சுங்கோ. இதே ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தால் 32 தான் இருந்திருக்கும். ம் 2 டிகிரி 3 டிகிரி கூட ஆகிடுது. ஏன்னா நகரமயமாதனால. ஓகே. அதுதான். இந்த கிளவுட் பர்ஸ்ட்லாம் ஏற்படுது இல்லை சார்? இப்போ அங்கேயும் பார்த்தோம், பெஹல்காம்லேயும் நீங்களாம் பார்த்தோம். ம். அந்த கிளவுட் பர்ஸ்ட்டுக்கு வந்து அது நார்மலா இல்லை இந்த எல்னினோ எஃபெக்ட் அந்த மாதிரி அதனாலயா சார் இது? இல்லை இல்லை க்ளவுட் பஸ்ட்டுங்கிறது No one can வந்து predict எல்லா அது. ஊர்லேயும் நடக்கும். ம் அதாவது ஒரு மேகத்தில் மழை வருது. அந்த மேகத்தில் மழை வரும்போது அந்த மேகம் அப்படியே நிற்கிறது. ம் ஒரு பகுதியிலேருந்து அந்த காற்று மேலே போகும், இன்னொரு பகுதியில் மழையாக வரும். ம் அப்படியே நிலச்சி இருந்ததுன்னு வச்சுங்கோ, அது வந்து அந்த மழை வர பகுதியில் அதிகமாக அதாவது எப்படின்னாக்கா மேல் அடுக்கில் காற்று வித்தியாசமாக வீசுதுன்னு வச்சுங்க, வேகமாக வீசுது. ஒரு இடத்துல கம்மியாக இருக்குன்னாக்கா மேலே செல்லக்கூடிய காற்றையும் கீழே வரக்கூடிய காற்றையும் பிரிச்சிரும். ம் ம் ஒரு சைடு வழியாக மேலே இரண்டே இருக்கும் காற்று, இன்னும் சில மழையாக வந்துட்டு இருக்கும். ஓகே. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா அதை வந்து சிவியர் லோக்கல் ஸ்டாம்னு ஆங்கிலத்தை சொல்லுவாங்க. ம் விடிய விடிய மழை கொட்டியதும்மா. அப்படி கொட்டும்போது ஒரு 20 கிலோமீட்டர் ரேடியஸில் ம் ஒரு ஹவரில் 10 சென்டிமீட்டர் மழை வந்தால் அது மேக வெடிப்பு. ஓகே. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ம் மேகத்தில் இந்த மேகம் நகராத அப்படியே நிறையா ஒரு இடத்துல மழை கொடுத்ததுன்னா அதை மேக வெடிப்புன்னு சொல்கிறோம், க்ளவுட் பஸ்ட்டுங்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. ஓகே. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மழை இந்த வெதருக்கு நீங்கள் சொல்கிறது தான் வந்து வேதவாக்கு மாதிரி இருந்தது, இப்போவும் இருந்துக்கிட்டு இருக்கு. ம். ஸோ இப்போ வந்து இதெல்லாம் பற்றி தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப ஒரி பண்ணணுமா? நம்மளுக்கு எல்னினோ சூப்பர் எல்னினோ அதெல்லாம் இருக்கா? அதான் இல்லை டிசம்பர் மழையெல்லாம் நம்மளுக்கு நார்மலாக தான் வருமா? இல்லை, இன்ஃபேக்ட் எல்னினோ பீரியடில் வடகிழக்கு நல்லதுன்னு கூட சொல்லுவாங்க, ம் அதிக மழை வரும்னு கூட சொல்லுவாங்க. ஓகே. பார்க்கணும் என்ன இருக்குன்னு. ஏன்னா இந்த வெதர் ஃபோர்காஸ்ட்டுங்கிறது வந்து அந்த டைமில் பார்க்கணும். இப்போ ம் சீசனல் ஃபோர்காஸ்ட் காலநிலைக்கு பார்க்கணுன்னா செப்டம்பர் மாதம் அந்த காலநிலை ஐஎம்டி என்ன சொல்கிறாங்க, வானிலை மையம் என்ன சொல்கிறதுன்னு பார்த்துக்கலாம். ம் வளரில் மற்ற நிறுவனங்கள் என்ன சொல்கிறது பார்த்தா கரெக்டாக இருக்கும். ஓகே. அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மழைக்கு இந்த 3 மாதத்துக்கு பார்த்தா கரெக்டாக இருக்கும். ம் அப்புறம் டே டு டே அப்படிங்கிற ஃபோர்காஸ்ட்டுங்கிறது இந்த பார்க்குறோம் இல்லையா, மாடல் ம் இந்த விண்டி இதெல்லாம் ஆப்லாம் பார்க்குறோம் இல்லையா, அதிலலாம் பார்த்தா கூட 4 நாள் 5 நாளைக்கு பார்த்துக்கணும், அவ்வளோதான். ம் 10 நாளைக்கு தள்ளி பார்த்துட்டு அதெல்லாம் ஃபோர்காஸ்ட்லாம் சொல்லக்கூடாது. ஓகே. ஏன்னா மாறிண்டே இருக்கும். அதாவது 3ஆவது நாள் மழையை வச்சுட்டு அது 4ஆவது நாள் மழையை கால்குலேட் பண்ணுறது. ஓகே. 6ஆவது நாள் மழைனா 5ஆவது நாளை முதல் நிலையை வச்சுக்கிறது. ம் ம் 3ஆவது நாள் மழையை மாடலே அவுட் ஆச்சுன்னா எல்லாமே கண்டினியூஸாக அவுட் ஆகிடும். ஸோ அதனால் கணக்கில் எடுத்துக்கூடாது. 3-4 டேஸ் பார்த்துக்கலாம், அவ்வளோதான். ஓகே. இப்போ இந்த இந்த எல்னினோ இந்த சூப்பர் எல்னினோலாம் சொல்லுவீங்களே சார், ம் அது வந்து ஒரு பேட்டர்ன் மாதிரி சர்டன் இயர்ஸ்க்கு ஒரு தடவை ரிப்பீட் ஆகுமா? இல்லை அது வந்து அது எதனால ஆமாம், அது அது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், மாறிண்டே இருக்கும். அதாவது எப்படின்னா உங்களுக்கு காற்றின் போக்கு மாறுறது. ம் ஸோ காற்றின் போக்கெல்லாம் நீரோட்டத்தினுடைய போக்கு மாறுறது. கடல் நீரோட்டம் வந்து அந்த துருவ பகுதியிலேருந்து வராது, நிலநடுக்கோடு பகுதியில் வந்து அந்த எல்னினோன்னு சொல்கிறோம். இதெல்லாம் காற்றின் நீரோட்டத்தினுடைய மாற்றங்கள்னால வருது. அது மாறிக்கொண்டே இருக்கும், நிலையாக அதே தான் இருக்குன்னு சொல்லவே முடியாது. ஸோ அதனால் இந்த கிராஃபை போடும்போது கூட பார்க்கும்போது இப்போ கூட பாருங்கள், இதே இந்த எல்னினோ இதுனா பாருங்கள், வருஷம் பாருங்கள், February 23 எப்படி இருக்குது, இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஓகே. +1.6 வரலும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எப்போ February 24ல். ம் அப்புறம் திருப்பியும் குறைஞ்சிருக்கு. ஓகே. பிப்ரவரிலாம் -1.2 லானினா ஆறப்போ திருப்பி இன்க்ரீஸ் ஆகுது, ம் குறையிறது, இன்க்ரீஸ் ஆகுது, அப்படி தானே ஓகே. மாறி மாறி வருது பாருங்கள்.
ஸோ இது வந்து நேச்சுரலாக ஆகிறது. ஆமாம், இயற்கையினுடைய உத்தி அது. அதுதான் இருக்குது. வராமல் இருக்கிறதுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது இல்லையா? அது இயற்கை இப்போ டச்சே பண்ணக்கூடாது. ஓகே. இயற்கையை போயெல்லாம் நம்ம எதுவுமே டேம்பர் பண்ணக்கூடாது. அதனால தான் ஓகே. இப்போ அதனுடைய டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிற போக்கெல்லாம் மாற்றக்கூடாது. அது மாற்றணும் முயற்சியே பண்ணக்கூடாது. ஓகே ஓகே சார். அதுதான். ஓகே. ஸோ இப்போ இந்த வருஷத்து ரெயின்ஃபால் பற்றி நீங்கள் கடைசியாக நீங்கள் எங்கள் வியூவர்ஸ்க்கு சொல்லணுன்னா என்ன சொல்வீங்க? நார்மலாக இருக்கும்? இல்லை நார்மலாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஓகே. ஐஎம்டி என்ன சொல்லியிருக்குன்னா இயல்பை காட்டிலும் 10 விழுக்காடு குறைவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த 4 மாதத்துக்கு கொடுத்துருக்காங்க. அது அப்புறம் அதை உங்களுக்கு காமிச்சானே, யூரோப்பியன் அது ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபருக்கு மேஜர் பார்ட் ஆஃப் இந்தியா குறைஞ்சிருந்தானே காமிச்சிருக்கு. ஓகே. அதே மாதிரி ஐஆர்ஐ வந்து இந்த ஆந்திரா கோஸ்ட்டுக்கும் ஒரிசா கோஸ்ட்டுக்கும் கூட இருக்குன்னு இருக்கு. மற்ற ஏனைய பகுதிகள்லாம் குறைவாக இருக்குன்னு காட்டிருக்கு. ஓகே சார். இங்கெல்லாம் சிக்னலே இல்லை. ஸோ அதனால் இதெல்லாம் ஒவ்வொன்றும் மாறி இருக்கு பாருங்க. ஆனால் எல்லாரும் கண்டிப்பாக இந்தோனேஷியா பப்பா நியூகினிலாம் கம்மியாக இருக்கும் காட்டிருக்கு. ஓகே. எல்லா மாடலும் தான் காட்டு. ஸோ அதனால் எல்லா மாடலையும் பார்த்து ஒரு ஐடியா நம்ம தான் அந்த வெளியிட்டு ஐஎம்டி கொடுத்துருக்கான். 10% கம்மியாக இருக்கும் இந்த 4 மாதத்துக்கு சொல்லியிருக்காங்க. அதுதான். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். ஏன்னா இந்த எல்னினோ அப்படின்னு உடனே வறட்சி, கிளவுட் பஸ்ட் அப்படின்னு நிறைய பயன்படுத்தி இருந்தாங்க. இல்லை வறட்சி இருக்கும். ஓகே. இல்லை கடுமையான வறட்சி அந்த மாதிரிலாம் போட்டு, அதாவது பாருங்கள் ரொம்ப கம்மி. ஆல் இண்டியா லெவலில் 10% கம்மினா கொஞ்சம் மோசம்தான், அதில் டவுட்டே கிடையாது. ஸோ அதற்கேற்ற மாதிரி நடவடிக்கை எடுக்கணும். ஓகே. அதிக தண்ணீரை பயன்படுத்தாமல் குறைந்த தண்ணீரை பயன்படுத்தி விளையக்கூடிய பயிர் வகைகளை எடுத்துக்கணும். அதிக தண்ணீரை இருக்கக்கூடிய பயிர் வகைகளை விட்டுடணும். அந்த மாதிரிலாம் பார்க்கணும். குறைஞ்ச நாள்லேயே அதிக மகசூல் தரக்கூடிய பயிர் வகைகளை வளர்க்கணும். இந்த மாதிரிலாம் யோசிக்கணும். ஓகே. இல்லை எப்படி தடுக்கணும் அந்த மாதிரிலாம் யோசிச்சேன்னா ஓரளவுக்கு கட்டும். அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி வெதர் வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு நம்ம ரெடியாக இருந்துக்கணும். அவ்வளோதான். ஓகே. ரொம்ப நன்றி சார், கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணதுக்காக. இன்றைக்கும் உங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் தான் தமிழ்நாட்டு மக்கள் விரும்பி கேட்குறாங்க. உங்கள் நேரத்தை எங்களோட பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நம்ம வந்து எஸ்ஆர் ரமணன் சார்கிட்டே டீட்டெயில்டாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வருஷம் மழை எப்படி இருக்க போகுது, அதுக்கு ப்ரிகாஷனரியாக என்னென்ன பண்ணணும், எந்தெந்த மாதிரி கிராப்ஸ்லாம் போடலாம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக சொல்லியிருக்காரு. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி.